இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஈமானை சுவைப்போம், ஈமானுடைய சுவை அறிவோம். இந்த ஈமானுடைய சுவை அறிவோம் அப்படின்னு சொன்னால், இதனை நாம் மிக முக்கியமாக அறியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த சுவை, டேஸ்ட்டு, அதன் பின்னாலே எல்லோரும் நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், நாம் பருகுகின்ற பானமாக இருக்கட்டும், அதெல்லாம் மிக சுவை உள்ளதாக இருக்க வேண்டும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும். பிரியாணியா, பல வகையான பிரியாணிகள், மந்தியா, பல வகையான மந்திகள், அதில் டேஸ்ட் என்ன இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஒரு சாதாரணமாக ஒரு சிக்கனை எடுத்துக்கிட்டா அதில் 100க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ்கள். இதையெல்லாம், இதனுடைய சுவையெல்லாம் நாம் அறிய வேண்டும் என்பதற்காக நாம் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்று கூட வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. பெரும்பான்மையான வீடுகளில் அதிக சுவையுடைய, தன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தில் அதிக சுவையுடைய ஒரு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்று தயாரிப்புகள் செய்யப்படும். ஏனென்று சொன்னால், இந்த மனித சமுதாயம் சுவையை விரும்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த அறியக்கூடிய சுவை இது இந்த உலகத்தோடு அழிந்துவிடும். அப்படி ஒரு வேளை உணவு உண்பதற்காக நாம் இந்த சுவைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். நாம் அதற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம், சுவைக்கு. ஆனால் நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுவையை நாம் அறிய வேண்டும். அந்த முக்கியத்தை ஒவ்வொருவரும் கொடுத்தோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய 21வது ஹதீஸாக இருக்குது. ஈமானுடைய இந்த 3 விஷயங்கள் யார் ஒருவரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை அறிந்து விட்டார். முதலில் ஈமான் ஈமான் என்று சொல்கிறோம். ஈமான் என்றால் என்ன? இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கையினுடைய சுவையை அறிய வேண்டும். நம்ம ஒரு பொருளுடைய, ஒரு உணவுடைய சுவையை அறியணும் என்று சொன்னால் அதற்கு என்னென்ன மாதிரி டேஸ்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சில விஷயங்களை வைத்திருக்கிறோம். அதுபோலவே நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுவை ஈமானுடைய சுவை. அந்த ஈமானுடைய சுவை, இந்த 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை அறிந்து கொண்டார். அதில் என்னென்றா, முதல்ல ஒன்று, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயத்தை விடவும் அதுதான் முக்கியம். அந்த அல்லாவும் அல்லாவுடைய நேசம்தான் எனக்கு முக்கியம் என்று நினைக்க வேண்டும். இந்த தன்மை அந்த மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 2வது விஷயம், அது என்னவென்று சொன்னால், நேசித்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அடுத்தபடியாக 3வது விஷயம், அல்லாஹ் ஒரு மனிதனை குஃபரிலிருந்து, இறை மறுப்பிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றி விட்டான். அப்படி காப்பாற்றிய அந்த நபர் திரும்பவும் குஃபருக்கு, இறை மறுப்புக்கு போவது என்பது தன்னை நெருப்பில் தூக்கி வீசினால் எப்படி வெறுப்பாரோ அதுபோல வெறுக்க வேண்டும். இப்படி 3 விஷயங்களும் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டதென்றால் அவர் ஈமானுடைய சுவையை அறிந்து விட்டார்.
அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது முதல்ல உள்ள அந்த விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த உலகத்தில் எல்லோரை விடவும் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசத்துக்குரியவராக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அது எப்படி மாறுவது? அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு வாயால் சொல்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் இப்படி வாயால் சொல்லிக்கொண்டு இருப்பதல்ல. நேசிப்பது என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதன்படி நடக்கக்கூடியவராக, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். அல்லாஹ் தனது திருமறையில் 33வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டால் அதில் மாற்று கருத்து கொள்ள எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது. சுயமாக அந்த விஷயத்தை அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்ட விஷயத்தில் தானாக சுய வெறுப்பு கொள்ளக்கூடிய யாருக்கும், இறை நம்பிக்கையான மூமினுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது. அதில் நோ காம்ப்ரமைஸ். அதில் போய் நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்யலாமா? அல்லாஹ் சொல்லிட்டானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, அதன்படி நடக்கக்கூடியவராக நாம் இருக்கணும். செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் அப்படி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்களை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த கூட்டம், இந்த மக்கள்லாம் இருக்கிறாங்களே, இந்த மக்களில் சில பேர் இந்த உலக ஆசையில் மூழ்கி போயிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறத, இந்த உலக ஆசை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பதை விட அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எதெல்லாம் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து தௌபாவில் 9வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் தந்தையர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிகள், நீங்கள் சேர்த்த செல்வங்கள் நஷ்டம் ஏற்படும் என்று நீங்கள் பயப்படக்கூடிய உங்கள் வியாபாரங்கள், நீங்கள் விரும்பக்கூடிய இல்லங்கள், இதுவெல்லாம் உங்கள் குடும்பத்தார்கள், இதுவெல்லாம் உங்களை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் உங்கள் விருப்பமானதாக இருக்கிறதா? அல்லாஹ்வில் பாதலை அறப்போர் செய்வதை தடுக்கிறதா? காத்திருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் வெறுமனே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இந்த உலகத்தில்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக சொல்கிறான். உங்கள் தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், இன்னும் நம்ம ஆசைப்படக்கூடிய செல்வங்கள், நஷ்டம் வந்துருமோன்னு பயப்படக்கூடிய வியாபாரம், இந்த விஷயங்களெல்லாம் உங்களை என்ன பண்ணும்? என்னையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டு உங்களை வழிதரச்சை நேசிக்கும். இந்த உலக விஷயங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதிலிருந்து உங்களை வழிதவரை செய்தால் நீங்கள் என்ன ஆகிறீங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், அதுவரை காத்திருங்க. நீங்கள் பாவிகளாக, அவர்களை என்ன சொல்கிறான்? பாவிகளை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த உலக விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஷிர்க்கை தடை செஞ்சிருக்கிறான். ஷிர்க்குங்கிறது பெரிய பாவம்னு சொல்லியிருக்கிறான். அந்த ஷிர்க்கு கறந்த மௌலூதுகள், இந்த பிதஅத்து கலந்த திருமணங்கள், வட்டி,
பக்கத்து வீட்டாரோடு பழகக்கூடிய விஷயம், இப்படி பல விஷயங்களை அல்லாஹு தஆலா தனது மார்க்கம் என்று எப்படி நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அதை பின்னுக்கு தள்ளி அவர்களுடைய முகத்தாட்சினை, என்னுடைய சகோதரன் அவன் வீட்டு ஆடம்பர திருமணத்திற்கு நான் போகாவிட்டால் அவனுக்கும் எனக்கும் உறவு முறிந்துவிடும். அடுத்து கத்தம் ஓதிய மூலது ஓதிய சோறுகளை வீட்டுக்கு கொடுத்து விட்டா, சீரணிங்கிற பேரில் கொடுத்து விட்டா, அதை வாங்கி கொள்ளாமல் இருந்தால் என் நண்பர்களுக்கும் எனக்கும் எனது சொந்தத்திற்கும் உறவு முறி வந்துவிடும். இன்னும் பல தவறுகள் எந்த தவறுகளாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் அவர்களை நேசிப்பதாக இருந்தால் இந்த விஷயங்களில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், எனக்கு அல்லாஹ்வுடைய முகத்தாட்சினை தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய நான் நேசிக்கிறேன் உங்களை காட்டிலும். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? சாதாரணமாக சொல்றான். உங்களுடைய தந்தையர்கள் உங்களுடைய பிள்ளைகள் அந்த விஷயத்தை செய்தாலும், இந்த உலகத்தை உங்களை அதிலிருந்து மாற்றதா இருந்தால் இதையெல்லாம் தூக்கி போட்டிருப்பா. அல்லாஹ்வுடைய நேசத்திற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்திற்கும் முக்கியத்துவம் கொடு. ஒவ்வொருவரும் அப்படி மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஈமான் இறை நம்பிக்கை இருக்கிறதே அது முழுமை பெற்றால், அது சரியாக இருந்தால்தான் நாம் உண்மையான இறை விசுவாசிகளாக இருக்க முடியும். அல்லாஹ் அதுபோலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவனுடைய பெற்றோர், அவனுடைய பிள்ளைகள், இன்ன பிற உலகத்தில் இருக்கக்கூடிய உலக மனிதர்கள் அனைவரை காட்டிலும் என்னை நேசிக்காத வரை, அதையெல்லாம் விடவும் என்னை நேசிக்காத வரையில் உண்மை முஸ்லீமாக இருக்க முடியாது, ஒரு மூமினாக இருக்க முடியாதுப்பா. இப்போ நேசிக்கிறது என்ன? ஐ லவ் முஹம்மது, நான் முகமதை விரும்புகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் வாயால் சொல்கிறோம். அதுபடி நடக்க வேண்டும். அல்லாஹ் எதை கட்டளையிட்டான், எது மார்க்கம் என்று சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் எது மார்க்கம் என்று சொன்னார்கள், அதன்படி நடக்க வேண்டும். சில பேர் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று, நான் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறேன் என்று வரம்புக்கு மீறி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத அந்த வழியில் மீலாது விழா கொண்டாட்டங்கள், மௌலதுகள், இப்படி நிறைய விதத்துகளையும் சிறுக்கான விஷயங்களையும் செய்கிறார்கள். இதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். அவர்கள் தடுத்தார்கள். வரம்பு மீறி புகழ்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போல என்னை வரம்பு மீறி நீங்கள் என்னை புகழாதீர்கள் என்று தடுத்தார்கள். அப்படி தடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே மீலாது விழாக்கள், மௌலூதுகள். மார்க்கன்னா என்னப்பா? அல்லாஹ் இதையே கட்டளையிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இதிலேயே நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த செயலை மார்க்கங்கிற பேரில் அதை செய்யும் பொழுது, எப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்களோ, மௌத்தானார்களோ, அதோட மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எது மார்க்கம் என்று சொன்னார்களோ அதன்படி நிற்க வேணும். நம்ம நினச்சிக்கிறோம், மீலாது விழா கொண்டாடுறவங்கெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தானே புகழ்கிறோம். ஆமாம், புகழ்கிறோம். இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களை காட்டிலும் அப்பொழுது இருந்த சஹாபாக்கள், உயிரை கொடுக்க கூட தயாராக இருந்த சஹாபாக்கள், உயிரை கொடுத்து நபியை காக்கக்கூடிய சஹாபாக்கள் இவ்வாறு மீலாது விழா கொண்டாடினார்களா? மௌலூதுகளை ஓதினார்களா? அவர்கள் இதையெல்லாம் காட்டித் தரவில்லை. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மறந்துட்டாங்க, இதை சொல்லித்தராமல் விட்டுட்டாங்க, நாங்கள் இதனை
தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவர்களுக்காக நாங்கள் மௌலூது ஓதுறோம், மீலாது ஓதுறோம். மீலாது விழா என்று சொல்லி எத்தனை கூத்துகள்! அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எது மார்க்கம்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மற்ற எல்லாற்றை விடவும் நாம் நேசிக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் அந்த ஈமானுடைய சுவையை அறிய காத்திருக்கிற ஒவ்வொருவருமாக அதனுடைய சுவையை அறிந்து அதன்படி நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டிய சமுதாயம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதனையெல்லாம் தடுத்தார்களோ அதன் பக்கமாக சென்று மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தனது திருமறையில் 58வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது போலவே இந்த ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய இறுதி நாளையும் நம்பக்கூடிய அந்த மக்கள், அந்த கூட்டத்தினர் அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு பகையாக எதிரியாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், பகையாளியாக இருந்தவர்கள். இவர்களே இந்த கூட்டம் இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிய அந்த கூட்டம் இவர்களை நேசிக்க மாட்டார்கள். நபியே, நீ அவர்களை அப்படி காண மாட்டாய். இவர்கள் இந்த கூட்டம் இருக்கே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய இறுதி நாளையும் நம்பக்கூடிய கூட்டம், அங்கே இவர்களுடைய தந்தையர்களாக இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், குடும்பத்தினராக இருந்தாலும் சரிதான், உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரியாக பகையாக இருந்தால் அவர்களை நேசிக்க மாட்டார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே ஈமானை நாம் பதிய செய்துள்ளோம். அது மட்டுமல்ல, பதிய செய்ததோடு ஜிப்ரீல் மூலமாக நாம் அதனை பலப்படுத்தி இருக்கிறோம். 58வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நாம் பலம் படுத்தி இருக்கிறோம். பலப்படுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு எதை கொடுக்குறோம் தெரியுமா? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தகுதிகள் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா. அல்லாஹ் அவர்களுக்கு எதை கொடுக்குறானா? சொர்க்க சோலையில் புகவிக்கிறான். அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமாக அங்கேயே இருப்பாங்க. எப்படிப்பட்டவர்கள் பற்றியலா? அல்லாஹ்வுக்கு பகை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரி என்று நினைத்து விட்டால் அது எனது பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், எனது பெற்றோராக இருந்தாலும் சரிதான், எனது உடன் பிறந்தவராக இருந்தாலும் சரிதான், எனது குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களை நான் நேசிக்க மாட்டேன் என்று உறுதியோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சரிமா சொல்றான்? உலாயிக்க ஹிஸ்புல்லாஹ், அவர்கள் அந்த கூட்டத்தினர். யாருடைய? அல்லாஹ்வுடைய கூட்டம். அது இப்படி சொல்லக்கூடியது. நாங்கள் நேசிக்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு எதிரி என்றால் எங்களுக்கும் எதிரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பகை என்றால் எங்களுக்கும் பகை, அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? உலாயிக்க ஹிஸ்புல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டம். அந்த வசனத்தில் அப்படி சொல்றான், அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன நிச்சயமாக ஹிஸ்புல்லாஹ் ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ்வுடைய பகை எனது பகை, பகையாளி, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பகையாக எதிரியாக இறை மறுப்பாளராக இருக்கக்கூடியவர், அது எனது பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், எனது தந்தையாக இருந்தாலும் சரிதான், என் குடும்பத்தில் இருந்தாலும் சரிதான், நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் அல்லாஹ்வுடைய கூட்டமா? அந்த கூட்டம் தான் வெற்றி அடையும் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே சொல்லி தர்றான். அப்போ நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஒரே வீட்டில் எல்லாரும் தௌஹீது படி நடக்கக்கூடியவராக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நாம் தௌஹீதை எடுத்துச் செல்ல வேண்டும். உண்மையிலே அவர்களை நேசிப்பதாக இருந்தால் தௌஹீதின் படி நடக்க அவர்களை வலியுறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கூட்டமாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை தான் அல்லாஹ் திருமறையை சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரவு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பொருந்தி கொண்ட, அல்லாஹ்வை நாமும் பொருந்தி கொள்ளக்கூடிய, அல்லாஹ் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, அல்லாஹ்வை நாமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நமது குடும்பத்தில் இருந்து ஒவ்வொருவரும் மாற்ற வேண்டும். அதற்கான பணிகளை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பணிகளை செய்யக்கூடியவராக நாம் ஒவ்வொருவரும் ஆன வேண்டும். அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடியவராக சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க. அதனால்தான் சஹாபாக்களில் ஒரு கையளவு தான் தர்மம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிறேங்க. நாம் முகதளவு தங்கத்தை தர்மமாக செஞ்சாலும் அந்த நன்மை கிடைக்காது. ஏன்னு சொன்னால் அது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு காட்டி தர்றாங்க. எப்படின்னா, அல்லாஹ் இடத்திலிருந்து மது ஹராம் என்று அல்லாஹ் இடத்துலேருந்து வசனம் இறங்குது. அதற்கு முன்பாக மது ஹலாலாக இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அபு தல்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்து அனஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை அவங்க என்ன பண்ணுறாங்க, பேரிச்சம்பழத்தினால மதுவை ஊற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வருகிறது, மது தடை செய்யப்பட்டது, ஹராம் ஆகிருச்சுன்னு சொல்லி. உடனே பொது அறிவிப்பு செய்யக்கூடிய நபரை கூப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை அறிவிப்பு செய்ய எஹ்லான் பண்ணுங்கள், அறிவிப்பு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே மது அருந்தி கொண்டு இருக்கிறார் அபு தல்ஹா. இந்த செய்தி கேள்விப்பட்டவுடனே உடனடியாக சரி இருக்கிற ஸ்டாக்கை முடிச்சுக்கிடுவோம், அப்புறமா மெதுவாக நாளையிலிருந்து சரி தடையாயிருச்சு, இன்றைக்கி முடிச்சுக்கிடுவோம், இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவோம், இன்றைக்கே காலி பண்ணிடுவோம், காலி பண்ணிவிட்டு நாளையிலிருந்து இந்த தடைக்குள்ளே நம்ம வந்துடுவோம்னு நினச்சாங்களா? நினைக்கல. இந்த செய்தி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் உடனடியாக இருந்த எல்லாத்தையும் கொண்டு போய் தெருவில் ஊற்றுங்கன்னாங்க. சுபஹானல்லாஹ். அந்த நபி தோழர்களை பாருங்கள், அதிலிருந்து நமக்கு படிப்பினை இருக்கிறது. இந்த செய்தி வந்த மாத்திரத்தில் மதீனாவின் தெருக்களில் மது ஆறாக ஓடியதான். உடனே எடுத்து அந்த பீப்பாக சாச்சி விட்ருக்காங்க தெருவில். அதற்கு முன்பாக ஒரு டைம் கொடுத்து, ஒரு கால அளவு கொடுத்து, உங்களுக்கு நாளையிலிருந்து இல்லை ஒரு வாரத்திலிருந்து உங்களுக்கு மது தடை செய்யப்பட்டுச்சுன்னு வந்துச்சு. வஹி வந்தவுடன் ரசூலுல்லாஹ் உடனே கூப்பிட்டு பொது அறிவிப்பு செய்யக்கூடிய அவர் இடத்துல சொல்லி இதை அறிவிப்பு செய்யுங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருந்தார்கள். இது மட்டுமல்ல, கைபர் போருக்கு போயிருக்காங்க. அந்த கைபர் போருக்கு போய் முற்றுகையிடுறாங்க. முற்றுகையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லோருக்கும் பசி. அப்படி பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த முற்றுகை மூலமாக கைபரில் வெற்றியை கொடுக்குறான். வெற்றி கொடுத்த அந்த நாளில் சாயந்தரமாக நெருப்பு மூட்டுறாங்க. இப்போ இருக்கிறது போல் கேஸ் ஸ்டவ்வோ இன்ன பிற நெருப்பு உண்டாக்கக்கூடிய அடுப்பு வசதி கொண்டதில்லை. அதற்குன்னு சொன்னால் கங்கு கொண்டு போய் அது மூலமாக நெருப்பு மூட்டணும். அது மூலமாக நெருப்பு மூட்டி அங்கங்கே நெருப்பு மூட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நெருப்பு மூட்டி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் எதற்காக நெருப்பு மூட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நாங்கள் இறைச்சி சமைக்க போகிறோம். என்ன இறைச்சி சமைக்க போறீங்கன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். நாட்டுக்கழுதையே சமைக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணுறோம். உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படியா, அப்போது இந்த
நீங்கள் சமைச்சிக்கிட்டு இருந்ததை கொட்டிட்டு அந்த பாத்திரத்தையும் உடைச்சிருங்க. அப்போ நாட்டுக்கழுதையினுடைய இறைச்சி வந்து ஹராம். இப்போ ரசூல்லா அதை சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயுமே ரசூல்லா ரொம்ப பசியாக இருக்குது, இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம், நாளைக்கு வேணால் பார்த்துக்குறோம் அடுத்த தடவை, இப்போ ஒன்றுமே கிடைக்கலன்னுலாம் சொல்லலை. அப்படியே யாரை சொல்லலாம்? ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டாங்க, நாங்கள் இதனை கொட்டிவிட்டு இந்த பாத்திரத்தை கழுகி வைத்துக் கொள்ளவா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க கழுகி வச்சுக்கிறீங்க. உடனே கொட்டிடுறாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டமாக 10ஓடு 11ஆக அதை சமைக்கவில்லை, அதுதான் உணவு. அவர்கள் அத்துணை பசியில் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை, இதுதான் நேசிப்பது. உடனடியாக கொட்டுறாங்களா இல்லையா? அப்போ நாமும் பார்க்குறோம், வரதட்சணை கல்யாணத்துக்கு போகாதப்பா, என் ஃப்ரெண்டு கோச்சிக்கிடுவான். ஆடம்பர திருமண கல்யாணத்துக்கு போகாதப்பா, என் சொந்தம் முறிஞ்சிடும். எதிலப்பா சொந்தம் பார்க்குறான்? அல்லாவும் அல்லாவுடைய திருப்பொருத்தம் தானப்பா முக்கியம். நீ நேசித்தால் அல்லாவுக்காக நேசி என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, அல்லாவுடைய தூதர் கற்று தந்திருக்கிறார்களே, நீ அப்படி நேசிக்கிறையா? இல்லை, ஏன்னா அவருடைய முகத்தாட்சினை முக்கியம், இவருடைய முகத்தாட்சினை முக்கியம், உறவு என்னுடைய சகோதரன் முக்கியம், என்னுடைய மாமி முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அல்ல. ஈமானுடைய சுவையை, அந்த டேஸ்டை நீங்கள் உணர வேண்டும் என்றால் அந்த தன்மை உங்களிடத்தில் வேணும். நீங்கள் நேசித்தால் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாத்தை விடவும் அந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முகப்பத்து, அந்த நேசம்தான் எனக்கு வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கணும். அடுத்தது மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் இறை நிராகரிப்பு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விளங்க வேண்டிய விதத்தில் விளங்காமல் நாம் இறை மறுப்பில் இருந்து அல்லாஹ் நமக்கு அருள் செய்து அல்லாஹ்வுடைய கருணையால் நாமெல்லாம் மூமினாக முஸ்லீமாக நாம் இருந்து, அதிலிருந்து நமக்கு தெரிந்து எத்தனை சகோதரர்கள் நம்மோடு பயணித்தவர்கள் இன்று தர்காக்களில் கையேந்தி நிற்கிறார்கள். ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் அவர்களுடைய சமரசம் செய்து கொண்டு அங்கே சென்று தர்காவை கையேந்தக்கூடியவராக இருக்கிறார்கள். நம்ம இளையதளத்தில் பார்க்குறோமா இல்லையா? அவர்கள் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மோடு தோளோடு தோடு நின்று பயணித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னபடிதான் வழி நடப்பேன் என்று நடந்த அந்த சகோதரர்கள் இன்று நிலை என்ன? இந்த உலகத்தில் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக, ஒரு எம்பி சீட்டுக்காக, ஒரு வாரிய பதவிக்காக கையேந்தி நிற்கிறார்கள். நமக்கு தாவா செய்து இப்படியா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கிறான் என்று நமக்கு தாவா செய்த நம்மளுடைய சகோதரர்கள் இன்று எங்கே போய் நிற்கிறாங்க? சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அல்லாஹ் நம்மை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். நாம் திரும்பி செல்வதை அல்லாஹ் நமக்கு தௌஹீதை தந்து அந்த தௌஹீதிலிருந்து தடம் புரளாமல் தடம் புரள்வதை நம்மை நெருப்பில் தூக்கி வீசினால் எப்படி வெறுப்போம்? சும்மா சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் எடுத்து பாருங்கள், இல்லை ஒரு மேட்ச் பாக்ஸில் ஒரு குச்சை கொளுத்த போகும்போது அதில் படக்கூடிய நெருப்பை பாருங்கள். அந்த நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? சும்மா சாதாரண பவர் உள்ள நெருப்பு தான் அது. அதை பட்டோனுமே நம்மளால் தாங்க முடியல. ஆனால் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நெருப்பு எப்படி தெரியுமா? காலில் பட்டோனே இதயத்தில் பாயக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அப்படிப்பட்ட நெருப்பு இந்த உலகத்திலேயே இப்பொழுது வரையும் கண்டுபிடித்ததில் அணுகுண்டு தான் மிக பவர்ஃபுல்லான நெருப்பு. அதை விட பல மடங்கு வெப்ப சக்தி உடைய அல்லாஹ்வுடைய நெருப்பு கஞ்சி கொள்ளுங்கள். நாம் தௌஹீதிலிருந்து இந்த ஓரிரை கொள்கையிலிருந்து தடம் புரண்டு திரும்பி செல்வதை நாம் நம்மை நெருப்பில் தூக்கி விருப்பது போல வெறுக்க வேண்டும். நம்மை விட்டு சென்ற அந்த சகோதரர்களும் இந்த தௌஹீதின் பக்கம் வர நாம் தாவா செய்ய வேண்டும். அதன் அடிப்படையிலேயே
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக வருகின்ற 2 மாதம் காலம் ஷிர்க்குக்கு எதிரான தாவா செய்வதாக முடிவு செய்யப்பட்டு ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இதனை பயன்படுத்தி நமது ஊர்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய உறவினர்கள், இன்னும் நம்மளுடைய நண்பர்கள், நம்மை விட்டு சென்ற கொள்கை மாறிய நமது சகோதரர்கள், இவர்களுக்கெல்லாம் நாம் தாவா செய்ய வேண்டும். ஷிர்க்கை பற்றி சொல்ல வேண்டும். இன்ன ஷிர்கல் லுல்முன் அலீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம். அப்படிப்பட்ட அநியாயத்திலிருந்து நம்மையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும், நமது குடும்பத்தையும் காக்க வேண்டும், நமது சுற்றத்தார்களையும், நமது மர்கஸை சுற்றி இருக்கக்கூடிய நமது முஹல்லாவாசிகளையும் அதிலிருந்து காக்க வேண்டும். இந்த 2 மாத காலத்தில் நடக்கக்கூடிய ஷிர்க்குக்கு எதிரான அந்த தாவா களத்திலே நாம் முழு மூச்சியாக இருந்து ஒரு நபரையாவது, நாம் அதிகமாக இல்லை, ஒவ்வொருவரும் ஒரு நபரை இலக்கு வைத்து அவரை தௌஹீதின் பக்கம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன அந்த கலிமாவின் உண்மை தன்மையின்படி அவர்கள் நடக்கக்கூடியவராக. ஏனென்று சொன்னால் ஷிர்க் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனிடத்திலே ஷிர்க்கை தவிர மற்ற எந்த பாவங்களும் இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாபெரும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்ன அந்த ஷிர்க்கின் பக்கம் நம் மக்களையும் நம்மையும் காற்றுக்கொள்ளக்கூடியவராக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கேட்டு, நாம் எதனை கேட்டோமோ அதன்படி நல்லமல் செய்யக்கூடியவராக நீங்களும் நானும் ஆக வேண்டும் பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.